ஹாய் கைஸ், வணக்கம். கடலில் கரைத்த பெருங்காயம், இதுக்கு யாருக்கெல்லாம் அர்த்தம் தெரியும்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், கரெக்டா நீங்க சொல்லுங்க. தன்னோட கூட பிறந்தவங்க, அப்பா அம்மா, தன்னோட மனைவி மக்களை எவன் ஒருத்தன் அன்பா அரவணைப்போட எல்லா தேவைகளும் செஞ்சு பார்த்துக்கிறானோ அது சிறப்பாக இருக்கும். அந்த குடும்பமும் அமைதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இவங்கள விட்டுட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன், அவங்களுக்கு நான் அத்தை வாங்கி தரேன், இத்தை வாங்கி தரேன், பணம் காசு கொடுக்குறேன்னு போகிறாங்க பார்த்தீங்களா. தன்னோட குடும்பத்தை கவனிச்சுட்டு நீ ஹெல்ப் பண்ணு, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. குடும்பத்துக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்களாம், ஆனால் வெளியில் போயிட்டு அவங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு தான் அந்த பழமொழி. ஏன்னா நீ கிண்ணத்தில் ஒரு கட்டி பெருங்காயத்தை கரைச்சி வீட்டில் வச்சுப்பாரு, அப்படி வீடே மணக்கும். ஆனால் அந்த கட்டி பெருங்காயத்தை எடுத்து போய் கடலில் போட்டு பாருங்கள், நோ யூஸ், மணக்காது. அதுதான் சொல்கிறாங்க, உன் குடும்பத்துக்கான தேவைகளை நீ செய், அப்புறம் போய் அடுத்தவங்க குடும்பத்தை பார்க்கலாம். முதல்ல உனக்கான உன் குடும்பத்தை பாரு. இதுதானுங்க நிஜம். ஆனால் நிறைய பேர் இப்படி தாங்க இருக்காங்க. அதில் அவங்களுக்கு என்ன ஹாப்பினஸ்ன்னு தெரியல. ஆனால் கடைசி காலத்தில் குடும்பம் தான் கூட நிற்கும்ன்றது நிறைய பேருக்கு தெரியல. தெரிஞ்சவங்க புத்திசாலி, நீங்கள் இப்படி நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஹாவ் எ நைஸ் டே. பை.